வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல நம்ம இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாப்புறம் இந்த வருஷம் எல்லாப்புறம் வாழ்க்கையில் அவங்க லட்சியத்தை அடையணும். அதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லட்சியம் வச்சுருப்பீங்க. அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க. உங்கள் லட்சியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்த இதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பக்கிரத்து நெருங்கிட்டு இருக்கனால நம்ம ஒரு 20,000 பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வேற இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டோம்னா சில இடம் அமையுது, சில இடம் நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கு. மண் அடிச்சு செஞ்சு அதுக்கே 1,00,000 வர மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் செலவுள்ள ஒரு இடமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம லட்சியத்தை எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நம்ம லட்சியத்தை விடக்கூடாது. தீபாவளிக்கு ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து நல்லபடியாக நம்ம வளர்த்து நல்லா உயிர் நம்ம இறப்பு இல்லாமல் நல்லபடியாக வளர்த்துட்டோம். ரெண்டாவது அது அனுபவம் அதிகமாகிடுது. ஓரளவுக்கு அனுபவம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆடை நம்ம எப்படி வாங்கணும், எப்படி அது விற்கணும், அடர் தீவனம் இது நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே நமக்கு இந்த வயிறு உபசம் இந்த மாதிரி எந்த ஆட்டுக்கு வந்ததில்லை. எல்லாமே கரெக்டாக நம்ம அடர் தீவனம் கரெக்டாக கொடுத்தோம். ஃபஸ்ட்டு நம்ம குட்டி வாங்கினோம்னா 50 கிராம் ஆரம்பிப்போம். ஒரு வாரத்துக்கு ஒரு குட்டிக்கு 50 கிராம். அப்புறம் ஒரு 70 கிராம். அடுத்து ஒரு 10 நாள் வச்சு அது அடுத்து ஒரு 100 கிராம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிகளுக்கு அப்படியே கூட்டிக்கிட்டே போனோம். அது நல்லபடியாகவும் நம்மளுக்கு இருந்துச்சு. வாங்கிட்டு போனவங்க நமக்கு அந்த கறி பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கறி பர்சன்ட் நல்லா இருக்கு, அடுத்து நான் உங்கள்கிட்ட குட்டி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பேசும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு எந்த அனுபவம் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றோம். அப்போ ஒருத்தவங்க நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகுது. நீங்களும் ஆடு வளர்க்குறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நானே இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம அந்த ஆடு வளர்த்துல அந்த இடத்துக்காரங்க போச்சுட்டாங்க. இப்போ இந்த 2 ஆடை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த 4 ஆடு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல இடம் அமைச்சுன்னா நம்ம டார்கெட் பூரா நம்ம பக்கீரத்தை நோக்கி தான் இருக்குது. எப்பயாச்சும் பக்கீரத்துக்கு ஒரு 10 குட்டியோ இல்லை 20 குட்டியோ நம்ம பிடிச்சிடணும். இதை நம்ம விடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும். நம்ம லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கேப் விட்டு செஞ்சோம்னா நமக்கு அதில் ஒரு தொய்வு ஏற்படும். அதனால் விடாமல் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் விடாமல் நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இதோ நம்ம இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருக்கிறத விட நம்மகிட்ட கொஞ்சம் என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடு இப்போ மக்காச்சோளம் தான் இப்போ அறுவடை நேரம். இப்போ மக்காச்சோளத்தை நம்ம வாங்கணும். எப்படியும் இப்போ நம்ம தனியாக வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குது. இதே இது நம்ம விவசாயத்தை வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை எங்கள் ஏரியா சைடு போட்டிருக்காங்க, அது பார்த்து வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.